கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கிளாஸ் கப் ஒன்று எடுத்துங்க. அப்புறம் கிளாஸ் லைனர் ஒன்று எடுத்துக்கணும். இது நான் கேமல் கிளாஸ் லைனர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் என்ன இமேஜ் பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கணும். நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிற இமேஜை வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இன்கேஸ் வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே செலோ டேப்போட வச்சு ஒட்டிக்கலாம். கிளாஸ் லைனரை வச்சு அங்கே போட்டிருக்க அவுட்லைனை பார்த்து அப்படியே போட வேண்டியதான். அவுட்லைன் மெல்லமாக எப்போதுமே அவுட்லைன் போடும் போது மேலேருந்து கீழே வர மாரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஓவர்லேப் ஆகாது. இதுமாரி மெல்லமாக போட்டிங்கன்னா அழகாக வரும். இப்போ எங்கே பிளாக் கலர் வரணுமோ அங்கே வந்து நீங்கள் அந்த கிளாஸ் லைனர் வச்சே உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து உள்ளே பிளாக் வேணும், அதனால் இது உள்ள பிளாக் லைனர் வச்சே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனோன்னே வச்சுட்டு ஒரு 2 hours வந்து இது ஃபுல்லாக காயணும். அது ட்ரை ஆனோன்னே அதில் வந்து கேமல் கிளாஸ் பெயிண்ட் வச்சு நம்ம அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதான். அந்த அவுட்லைன் உள்ளே வச்சு நீங்கள் ஒரு கிளாஸ் கலர்ஸாக என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அப்படியே ஃபில் பண்ணணும். இப்போ பெரிய ஏரியாவுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் கலர் ஃபில் பண்ணணுன்னா நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இது வந்து சின்ன ஏரியாவாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த கிளாஸ் கலரில் உள்ள பாட்டிலை வச்சு அப்படியே ஃபில் பண்ணி விட்டுறேன். சம்டைம்ஸ் வந்து அங்கே பபிள்ஸ் இருக்குல்ல, அந்தமாரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்தமாரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஒரு ஊக்கு இல்லைனா டூத் பிக்கை வச்சு அதை அப்படியே குத்தி விட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ் போயிடும். எப்போதுமே இதை ஃப்ளாட்டாக ஹோல்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேலேருந்து பண்ணுற கிளாஸ் பெயிண்டிங்லாம் கீழே வந்துடும். கீழே வந்து ஒரே இதில் அப்படியே ஸ்டாக் ஆகி நின்றுடும். அதனால் ஃப்ளாட்டாக வச்சுட்டு கிளாஸ் பெயிண்ட் பண்ணும்போது அந்த கலர்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நிமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். நான் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளூக்கு அடுத்து க்ரீன் ஃபில் பண்ணுறேன் இந்த பட்டர்ஃப்ளைக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பபிள்ஸ் ஃபார்ம் ஆனது எல்லாத்தையும் சேஃப்டி பின்னை வச்சு அப்படியே அந்த இதை ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுடலாம். அதான் இதை ஒரு 1 or 2 hours காய வச்சிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ நான் இதேமாரியே பின்னாடி இன்னொரு ஃப்ளவர் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்கனவே நான் அதோட பிரிண்ட்டை உள்ளே வச்சுட்டேன். அந்த கிளாஸோட உள்ளே வச்சுட்டு இப்போ அவுட்லைன் போட்டுட்ருக்கேன். இதுவும் அதே தான், முன்னாடி அந்த பட்டர்ஃப்ளைக்கு பண்ண அதே ஸ்டெப்ஸை இதுக்கு ரிப்பீட் பண்ணணும். அவுட்லைன் போட்டுட்டு ஒரு 2 hours ஃபுல்லாக அதை காய விடணும். அவுட்லைனை காய விட்டுட்டு அப்புறமா கிளாஸ் கலரை ஃபில் பண்ணி விட்டுட்டா அதை ஒரு 2 hours காய வைக்கணும். இப்போ இதுக்கு கலர் ஃபில் பண்ண போகிறேன். ப்ரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஃப்ளவர்ஸ்க்கு.
கிளாஸ் லைனர் உள்ள பவுண்ட்ரி போட்டிருக்கோம்ல, அது உள்ளே அப்படியே கலர்ஸை ஃபில் பண்ண வேண்டியதான். என்ன கலர் வேணுமோ அது அவங்கவுங்க இஷ்டம் தான். என்ன கலர்ஸ் உங்களுக்கு டிசைரபிளாக இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிங்க. இப்போ லீவ்ஸ்க்கெலாம் க்ரீன் கலர் ஃபில் பண்ணுறான். இன்கேஸ் நம்ம போடுறது வெளியே வந்துட்டுனா, அந்த பார்டரை விட்டு வெளியே வந்து ஸ்மட்ச் ஆன மாரி இருந்துச்சுன்னா, யூ கேன் யூஸ் த காட்டன் பட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அதை அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். கரெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு 2 hours காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் பெயிண்டிங் ரெடி. பார்த்தீங்களா, இவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸில் இவ்வளோ அழகான ஒரு கிளாஸ் பெயிண்டிங் ரெடி ஆகிட்டு. நீங்களும் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.